வணக்க மக்களே, வெல்கம் டு தி பிரின்சஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எக்கோ அப்படின்ற மார்வல் சீரிஸோட ரிவ்யூ. இந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த சீரிஸில் மொத்தமாக 5 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே அரௌண்ட் 40 to 45 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு ஸ்மால் சைஸ் சீரிஸ் தான் இந்த சீரிஸ். ஒரு ஸ்பின் ஆஃப் சீரிஸ். அதாவது மாயா லோபஸ் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து நீங்கள் ஹாக்கை அப்படின்ற முன்னாடி வந்த மார்வல் சீரிஸில் பார்த்துருப்பீங்க. அந்த கேரக்டருக்கான ஸ்பின் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸ் எடுத்திருப்பாங்க. சொல்லப்போனால் அந்த சீரிஸோட தொடர்ச்சியாக தான் இது வந்திருக்கும். பட் அந்த சீரிஸ் நான் பார்க்கவே இல்லை. இது டேரெக்டாக பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் அப்படின்றதே ஒரு விதமான ரீகேப் மாதிரி தான் வந்து அமைச்சிருப்பாங்க. இந்த சீரிஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மாயா லோபஸோட சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இவங்களுக்கு ஆக்சுவலாக காதும் கேட்காது அண்ட் வாயும் பேச முடியாது. அண்ட் ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்தட்டிக் லெக்காக இருக்கும். இப்படிப்பட்ட குறைபாடுகளோட இவங்க இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும். அதாவது போட்டோ ரிஃப்ளெக்ஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒரு விஷயத்த பண்ணாங்க அப்படின்னா இவங்க அப்படியே ரீக்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி இருக்கிறவங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட்ஸ் அப்படின்றதெல்லாம் வந்து வேற லெவலில் வளர்ந்த அப்புறம் பண்ணுவாங்க. தன்னோட தந்தையோட இறப்புக்கு காரணமாக இருந்த கிங் பின் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டரை வந்து சுட்டுட்டு இவங்க நியூயார்க் சிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி ஓக்கலாமா அப்படின்ற இவங்களோட சொந்த பகுதிக்கு போயிடுறாங்க. வந்த இடத்துல இவங்களோட ரூட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக இவங்க நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அவங்களோட பூர்வீகத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா, அண்ட் கிங் பின் ரிட்டர்ன் ஆனாரா இல்லையா, வந்து என்ன பண்ணுறாரு, கடைசியாக என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த சீரீஸில் காட்டியிருப்பாங்க. இந்த சீரீஸ் எனக்கு பார்க்கும்போது கபாலி படம் தான் ஞாபகம் வந்துச்சு. கபாலி படம் ஆக்சுவலாக வந்து நம்ம எதிர்பார்த்து போனது என்ன, ஒரு பக்காவான ஆக்ஷன் பிளாக் பஸ்டராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போயிருப்போம். பட் அது வந்து ஒரு டான் தன்னோட உறவுகளை தேடுற அந்த ஜேர்னி அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த சீரீஸும் அதே மாதிரி தான். ஒரு பக்கா ஆக்ஷன் பிளாக் இருக்கக்கூடிய சீரீஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க ஒரு எமோஷனல் ஜேர்னியை காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஜேர்னியுமே இன்ஃபேக்ட் நல்லா காட்டியிருந்தாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லி ஆகணும். எஸ்பெஷலி அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ். ஆக்சுவலாக இவங்க வந்து ரெட் இண்டியன் அப்படின்ற அந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க. ஸோ அது ரிலேட்டடாக இவங்களுக்கு வரக்கூடிய அந்த கனவுகள், அதுக்கான அந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக அமைக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இதில் ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றது ரொம்ப லிமிட்டடாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவாக எடுத்திருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே டேர் டெவிலுக்கும் இவங்களுக்கும் வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு. அதே மாதிரி டுவர்ட்ஸ் த எண்ட் அந்த கிளைமேக்ஸில் இவங்களுக்கான பவர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஃபைட் சீக்வன்ஸுமே வந்து பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சீரீஸ்ல கிங் பின்னோட அந்த பழிவாங்கிற படலம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி வித்தியாசமான ஒரு அவதாரத்தில் வந்து பழிவாங்கிறது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓவரால் வந்து ஒரு டீசென்டான சீரீஸ் தான். பட் இந்த சீரீஸோட முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸோட செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் எபிசோடோட பேஸ் ரொம்ப ஸ்லோவாக நகருது. என்னதான் ஒரு எமோஷனல் ட்ராமாவாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக நகருது. ஆல்சோ அந்த எக்கோவோட ஸ்பெஷல் பவர் என்ன, அந்த போட்டோ ரிஃப்ளெக்ஸ் மெமரிங்கிறது, அது ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்றது சுத்தமாக காட்டவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். அது கண்டிப்பாக இன்னுமே நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மார்வலோட முன்னாடி சீரீஸ்லாம் பார்த்துட்டு ஒரு பக்கா ஆக்ஷன் பிளாக்காக இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த சீரீஸ்க்கு 3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.